நாவிற்கு நல்ல சுவையை ஊட்டி உடலுக்கு நல்ல தெம்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாதாம் மில்க் பவுடர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். முக்கியமா இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வளருவாங்க. அது மட்டும் இல்லாம மூளையும் நல்ல சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதுல 100 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்க்கிறேன். நீங்க அளவுகள் பாத்தீங்கன்னா 1 கிராம்ல பயன்படுத்திக்கங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் எடுத்துட்டு அந்த கப்பை அடுத்தடுத்த அளவுகளா பயன்படுத்திக்கலாம். இது சரியா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் வறுபட்டுடுச்சு. அடுத்ததா இதுல ஏலக்காய் 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சராசரியா ஒரு 25 ஏலக்காய் போல இருக்கும். இது நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததான் பிஸ்தா 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது 1/4 கப் அளவுக்கு, எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இது சேர்த்துட்டு இதையும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குங்க. மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. இப்போ பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிருங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு மிக்சி ஜார்ல பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலா வேணும்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் நாட்டு சக்கரை பயன்படுத்தல. ஏன்னா சூடான பாலோட நாட்டு சர்க்கரையை நம்ம சேர்க்கும் போது சில சமயங்கள்ல திரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு சேர்க்கிறேன். கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கட்டும்ன்றதுக்காக. வெள்ளை சர்க்கரையும் தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா அந்த அளவுக்கு அது ஆரோக்கியம் கிடையாது. இல்லை அப்படின்ற பட்சத்துல கற்கண்டு இருக்கு தெரியுமா, அது இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. டைமண்ட் கற்கண்டு இல்லைன்னா கட்டி கட்டியா இருக்கும் பாருங்க கற்கண்டு. அந்த மாதிரி எந்த கற்கண்டு இருந்தாலும் அதை ஒரு தடவை தட்டிட்டு மிக்சியில சேர்த்துங்க. அடுத்ததா கொஞ்சமா குங்குமப்பூ, ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்க்கிறேன். கொஞ்சம் நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக தான். இல்லைன்னா தவிர்த்திடலாம். அதுக்கு அடுத்ததா கொஞ்சமா மஞ்சள் பொடி, இதுவும் கொஞ்சம் நிறம் கிடைக்கும். அதே சமயத்துல உடலுக்கு நல்லது. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்க நல்ல நைஸான பவுடரா அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பாதாம் பருப்பு பிஸ்தா அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பா, ரொம்பவும் கொரகொரப்பா அரைச்சிடாதீங்க. அதே சமயத்தில் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க. ரவையை 2 உடைச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது நீங்கள் ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பாலாக இருக்கட்டும், இல்லைனா நல்லா சூடாக இருக்கக்கூடிய பாலாக இருக்கட்டும், ஒரு கிளாஸில் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பவுடர்லேருந்து 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், சுவையான பாதாம் மில்க் நம்ம வீட்டிலே தயாராகிடுச்சு. இது உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருக்கும். மிதமான சூட்டில் குடிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் சில்லுன்னு எடுத்து குடிச்சிங்கனாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமான முறையில் செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். பாதாம் பருப்பு நிறைய சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மூளையும் நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். சில பேருக்கு உடல் வலி, உடல் சோர்வு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது அந்த சோர்வு எல்லாமே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.